அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, இந்த வார இறுதி நாள் எப்படி முடிவுற்றது. வார இறுதி நாளுங்கும்போது கான்ட்ராக்ட் நம்ம வீக் டேஸோட என் டே சொல்ல இந்த கான்ட்ராக்டோட இறுதி நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதற்கு சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல், செய்திகளின் அடிப்படை வரைபடம் எதுவும் இல்லாமல் சந்தையை நாம் எளிமையாக எப்படி பார்ப்பது, அதுதான் இந்த வீடியோவின் நோக்கமே. அது எப்படி பார்ப்பது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நாளோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது ஒரு காரணியாகவும், இரண்டாவது ஆப்ஷன் செயின் அடிப்படையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா இது ஹெட்ஜிங் பர்பஸுக்கோசரம் கொண்டு வரப்பட்டது தான் ஆப்ஷன். அப்படின்னால நம்ம அதை பேஸ் பண்ணி எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பது. அப்போது எந்த கால் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகமாகிறதோ அதான் சந்தைக்கு ரெசிஸ்டன்ஸ், எந்த புட் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகமாகுதோ அதான் சப்போர்ட் என்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அந்த கட்டண பயிற்சியில் உள்ளடக்கம் ஆப்ஷன் பிரீமியம் கணக்கீடு முறை 1, ஆப்ஷன் அட்டவணை எப்படி பார்ப்பது, அடுத்தது வார இறுதி நாளில் 0 to ஹீரோ வாய்ப்புகள் எப்படி இருந்தால் இருக்கும் அப்படிங்கிறதையும், அடுத்து தினமும் ஸ்டாக் ஆப்ஷனை எந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம கட்டண பயிற்சியின் உள்ளடக்கமாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தை நேற்று முடிவுற்ற விலை 17,780. இன்று சந்தை ஆரம்பமான விலை 17,767. அப்போது ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு 13 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 17,781, ஒரு 14 புள்ளிகள் ஏற்றம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகளுக்கு கீழ் இறக்கம் கண்டுள்ளது. அதுக்கப்புறம் 17,560 அப்படிங்கிற இடத்துல க்ளோசிங் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு இன்றைக்கி பெரிய சந்தேகம் இருக்கும். சந்தை 17,511 சென்றிருக்கு. ஏன் 17,600 புட் நம்மளுக்கு 17,600க்கு கீழ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இது 89 ரூபா இருந்திருக்கணும். ஏன் இல்லை? இன்றைக்கி 40 ரூபா தான் கடைசி நேரத்தில் க்ளோசிங்காக இருக்குது. ஏன் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒரு பெரிய சந்தேகமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்குண்டான பதில் நம்ம வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு சரியான கான்ட்ரவர்சி, முரண்பாடு இருந்தது. என்ன அப்படின்னா, நிஃப்டி 100 புள்ளிகள் மைனஸ், ஏன்னா நிஃப்டியோட அளவு நம்மளுக்கு 18,000 அப்படின்னு வச்சுட்டா, பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 39,000. அப்போது நிஃப்டி ஒரு மடங்கு 1x அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பேங்க் நிஃப்டி 2.125x அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 மடங்கு, ஒரு மடங்கு நிஃப்டியோட 2 மடங்கு தான் பேங்க் நிஃப்டின்னு எடுத்துட்டா, நிஃப்டி 100 புள்ளிகள் மைனஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி -250 புள்ளிகளில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நிஃப்டி என்ன மைனஸோ அதே நிகர் தான் பேங்க் நிஃப்டி மைனஸில் ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்தது. அப்போ முரண்பாடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே போகக்கூடான வாய்ப்பாட்டவே காமிச்சது, நிஃப்டி கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாட்டவே காமிச்சிட்டு இருந்தது. இது ஒரு பெரிய முரண்பாடாக இருந்துட்டு இருந்தது. இது பார்த்தவர்களுக்கு புரியும். அப்போ பேங்க் நிஃப்டியோட நேற்று க்ளோசிங் 39,330, இன்றைய ஓப்பன் 39,255, கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் கேப் டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹை 39,424, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நம்மளுக்கு ஹை சென்றிருக்கு. லோ 38,861, க்ளோசிங் 39,010 கொடுத்துருக்குறாங்க. அதற்கடுத்து இண்டஸ் வேறு செக்டாரில் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ செக்டர் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஃபினான்ஸ் எல்லாமே மைனஸில் முடிஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி மைனஸ், ஐடி துறை இன்றைக்கி 2% மைனஸில் முடிஞ்சிருக்கு. அப்போது நிஃப்டியை, பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டியை அதிகமாக இறக்கத்திற்கு காரணமாக அமைந்தது ஐடி துறையோட பங்கீடு ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு. அடுத்தது மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட், ரியாலிட்டி, ஹெல்த் கேர் அண்ட் கன்சியூமர் டூரபிள் குட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸுமே 1% அடிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம்.
இது பாருங்கள், நம்மளுக்கு நேற்று பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 17,700லிருந்து 17,800க்குள்ளே தான் மார்க்கெட்டோட எல்லைகளாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒருமுக பயணம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கலாம். அப்போ இதோட எட்ஜ் பாயிண்ட்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 17,670லிருந்து 17,860க்குள்ளே சந்தை வந்து நம்மளுக்கு வாலடைல் ரேஞ்சாக இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒன் சைடு மூமெண்ட்டாக மாறலாம். அதற்குண்டான அளவீடு இதுதான் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 17,700 புட் ஆப்ஷன் பாருங்கள், நேற்று முடிவுற்ற விலை 32 ரூபா, இன்றைக்கி லோவே 21 ரூபா தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 140 ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஆகும். நம்மளுக்கு க்ளோசிங் இப்போ 115 ரூபா வந்து க்ளோசிங்காகவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது சந்தையோட தாக்கம் அப்படி நினச்சி பாருங்கள், 32 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு 140 ரூபாய் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 4 மடங்கு நம்மளுக்கு இது ஏற்றம் கண்டிருக்கு. ஆனால் இது வந்து இன்றைக்கி பெரிய ஒரு வாய்ப்பாக ஒரு கோடு போட்ட மாதிரியெல்லாம் கொடுக்காம நின்று நிதானமாக ஒரு போக்கே சரியில்லாதவாறு இருந்து தான் மார்க்கெட் இறங்குமோமா இருந்தோலையே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் குயிக்காக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு குயிக் ரிட்டர்ன்ஸாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு விரைவாக லாபம் தர அளவுக்கு சந்தையோட போக்கு இன்றைக்கி அமையாமல் சந்தையோட போக்கு மிகவும் மந்த நிலையாக இருந்தது. அப்போது அந்தளவுக்கு ஆனால் இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் கிடைச்சிருக்கலாம் ஒழிய, ஆனால் இது லாபம் கிடைத்திருக்கு உண்டான வாய்ப்பு படி நம்ம வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வியாபாரம் செய்யலாமான்னா கண்டிப்பாக இன்றைக்கி கிடையாது. மிகவும் பெரிய மந்த நிலையாக இருந்தது. இது முடிவில் பார்க்கும்போது நம்மளுக்கு லாபம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வியாபாரம் இருந்ததோ ஒழிய, நம்ம வியாபார நேரத்தில் வியாபாரம் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவாறு ஒரு பயத்தின் அடிப்படையிலேயே வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பில் தான் இருந்தது. இது நிஃப்டியோட அடுத்த கான்ட்ராக்டோட எல்லைகள் பார்த்தா நம்மளுக்கு மல்டிபிள் ஹெட்ஜிங் 17,800 கால், 17,700 கால், 18,000 கால், 17,500 புட் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக கால் ஆப்ஷனும் ஒரு புட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 17,500 அப்படிங்கிறது ஒரு நல்ல தடுப்பாக அமையலாம். அவ்வாறு இல்லாட்டி மார்க்கெட் ஒரு நல்ல இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். இப்போ 17,500க்கு மேல் நிற்பதும் 17,500க்கு கீழ் சந்தை நிலை பெறுவதும் வாய்ப்புகள் மாறும். அப்போ 17,700 கால் அண்டு புட் பேர் ஹெட்ஜிங் இருக்குது. அடுத்தது 17,500 புட் 185 ரூபா வர்த்தகம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 158 ரூபா இப்போ க்ளோசிங் ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு 17,350 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்க போகுது. அடுத்தது நம்மளுக்கு 17,800, 17,500லிருந்து 17,800 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச். 17,800க்கு மேலே 58 ரூபா ப்ரீமியம்னால 17,860, இந்த பக்கம் 17,340. அப்போ 17,340 டு 17,860 வரை ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இது ஒன்று சொல்ல இது பண்ணிட்டோம். 17,600 புட்டு வந்து நம்மளுக்கு அதிகமான இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு நேர மிகுதி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சந்தை வந்துட்டு நம்மளுக்கு கடைசி 3:20க்கு மேலே தான் ஒரு பயணம் வந்து குயிக்கான விரைவான இறக்கத்தை சந்தித்தது. அப்போ அந்த சமயத்தில் நம்மளுக்கு எப்போவுமே சந்தையோட க்ளோசிங் ப்ரைஸ், இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 மணியிலிருந்து 3:30க்குள்ளே இருக்கிற வர்த்தகத்தோட சராசரி முடிவு தான் நம்மளுக்கு முடிவுற்ற விலையாக செட்டில்மெண்ட் ப்ரைஸை கொடுப்பாங்க. ஆனால் 3:20க்கு மேலே விரைவாக சந்தை இறங்கினாலும் சந்தையோட இறக்கம் சராசரி வணிகம் இங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்மளுக்கு 17,600 புட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் 17,511 அப்படிங்கிற லோ வரும்போது 89 ரூபா வந்திருக்கணும். இந்த 40 ரூபா 75 பைசா அப்படிங்கிறது 89 ரூபா இருந்திருக்கணும். அந்த சராசரி வர்த்தகம் இப்போ மீண்டும் நம்மளுக்கு 17,580 அப்படிங்கிற இடத்துல கொடுத்ததுனால தான் இப்போ 20 ரூபாய்க்கு முடிவுற்ற விலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். அப்போ அதனால தான் அந்த 3:20க்கு மேலே ஒரு பயணம், ஒரு நல்ல இறங்குமுகமான பயணம் அமைந்தும் அதற்குண்டான வாய்ப்பு இந்த ஸ்ட்ரைக்குகளில் கொடுக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு போய்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39,000 புட் ஆப்ஷன் நேற்று 96 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், இப்போ 4 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 39,100 புட் பாருங்கள் 124 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 11 ரூபா லோ வந்துட்டு நம்மளுக்கு 44 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மந்த நிலையான ஒரு போக்கில் தான் இருந்தது ஒழிய இன்றைக்கி வந்து ஒரு நல்லா எனக்கு லாபம் கிடைத்தது அப்படின்னு உற்சாகத்தின் அடிப்படையில் வியாபாரம் நடைபெற்ற மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு மிகைப்படுத்தின மதிப்பு முதலே உள்ளே இருந்ததுனால அதை கரைந்ததற்கு அப்புறம் தான் அதற்குண்டான வாய்ப்புகளை அமைச்சிட்டு இருந்தாங்க. அதனால் பெரிய ஒரு தாக்கத்தின் அடிப்படையில் வியாபாரம் நடைபெற்றதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அடுத்த பிப்ரவரி 10ஆம் தேதி முடிவுற்ற கான்ட்ராக்ட் 39,000 புட் 40,000 கால் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 39,000 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போ சந்தையோட போக்கு 39,000க்கு கீழ் நிலை பெற்றால் 38,000 மட்டும் ஒரு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து பேர் ஹெட்ஜிங் 39,000லையும் 40,000லையும் இருக்கிறனால 39,000 புட் ஃபஸ்ட்டு 40,000 காலோட போட்டி போடுது. அதுக்கப்புறம் 39,000 புட் 39,500 காலோட போட்டி போடுது. அடுத்து 39,000 புட் 39,000 காலோட போட்டி போடுகிறது. இவ்வாறு போட்டிகள் அமைக்க, ஆனால் இந்த 3 பேரையுமே மிகைப்படுத்தி தான் க்ளோசிங் கிடச்சிருக்கு. ஸோ இதனுடைய சந்தையின் தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட லெவல் 17,700 கால் அண்ட் புட் பேர் ஹெட்ஜிங்னால 377 ரூபா ப்ரீமியம், அதில் 18,077ம் 17,323 இதற்குள் இருக்கிற வர சந்தையில் இவங்களுக்கு நஷ்டம் வராது. அடுத்து 17,800 காலும் 17,500 புட்டியும் ஹெட்ஜ் பண்ணவங்களுக்கு 243 ரூபா ப்ரீமியம் கிடைக்கும். அதில் 18,043ம் 17,257ம் இவங்களோட எல்லைகளாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 17,500 கால ரைட் பண்ணவங்க வந்துட்டு பயப்படக்கூடிய இடம் 17,684, அடுத்தது 17,730, 17,790. இதே சப்போர்ட் பிளேஸ் 17,413, 17,372, 17,315. பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 39,424 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 39,717, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 40,101. இதே சப்போர்ட் லெவல் 38,754, 38,658, 38,442 இது சப்போர்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை வச்சு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மிகைப்படுத்தின மதிப்பு வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சைடு அதிகமாகவும் கால் ஆப்ஷன் சைடு குறைவாகவும் இருக்குது. அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்து பயிற்சி எடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.